இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் எங்களோடு நின்று காட்டுங்கள். நாங்கள் வெற்றி காட்டுகிறோம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தீர்மானங்களை முன்மொழிய வேண்டி அன்பு தம்பி நேரு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடலேறு மொழி தமிழே, இன்ப கடலேறு மலை தமிழே, சோலை மடலேறு சுவை தமிழே, நீ எம் உடலேறி உயிரேறி எம்மை வாழ்விக்கின்றாய், உமக்கு முதல் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தொடக்கமாக கும்மிடிப்பூண்டி தொடங்கி குமரி வரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் தமிழ் என்கிற ஒரே நேர்கோட்டில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போது செந்தமுத்திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கத்தினும் தமிழ் இயக்கத்தினுடைய சார்பாக அரசுக்கு நாம் 17 தீர்மானங்களை வைக்கிறோம். யாரும் கைத்தட்ட வேண்டாம், நிதானமாக கேளுங்கள். 17 தீர்மானங்களையும் நாம் வாசித்த பிறகு நிறைவாக உங்களுடைய கைத்தட்டுகளை தாருங்கள். மாநாட்டினுடைய தீர்மானங்கள்: 1. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளிலும் தமிழ் மொழி பாடம் கட்டாயமாக்கிட தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். 2. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழ் வழி கல்வியை ஊக்குவிப்பதோடு தமிழ்நாட்டில் வழங்கப்பெறும் அரசு மற்றும் தனியார் நிறுவன பணிகளில் தமிழ் மொழியினுடைய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் பாடநூல் கழகத்தாரால் வெளியிடப்படும் பாடநூல்களில் உள்ள பிறமொழி சொற்களை திருத்தி நடைமுறையில் உள்ள தமிழ் சொற்களை கொண்டு இனி வருங்காலங்களில் அச்சிட்டு தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். 4. உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் பொறுப்பேற்கும் போது உறுதிமொழி ஆவணங்களில் தேவநாகரி எழுத்துக்களை கொண்டே கையொப்பமிட வேண்டும் என்கிற தற்போதைய சட்டம். இதன்படி 11 இந்திய மொழிகளில் மட்டுமே தாய்மொழியில் கையொப்பமிட இயலும். இந்திய மொழிகள் அனைத்தும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதால் நீதியரசர்கள் அவரவர்கள் தாய்மொழியிலேயே கையொப்பமிடும் வகையில் சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும். 5. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் பிறமொழி கலப்பின்றி தமிழை தமிழாய் பயன்படுத்திட முன்வர வேண்டும். 6. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்படுகின்ற திறன் மேம்பாட்டு பாட வேலைகளைப் போல பிறமொழி கலப்பின்றி தமிழை இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்தும் வகையில் திறன்சார் பாடத்தினை வகுத்து பள்ளிகளில் தனியொரு பாடமாக அறிவிக்க வேண்டும். 7. அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் அடிப்படை மொழியறிவையும் பிறமொழி கலப்பில்லாத தூய தமிழையும் பயிற்சி அளித்திட தமிழ்நாடு அரசு திட்டம் வகுக்க வேண்டும். சென்னை உட்பட தமிழகத்தில் இருக்கும் வானூர்தி நிலையங்களுக்கு வருகின்ற விமானங்களிலும் புறப்படுகின்ற விமானங்களிலும் வானூர்தி நிலையங்களிலும் தமிழிலேயே அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். 9. அரசு வழங்கும் விருதுகளில் தேர்வு முறையில் 100 விழுக்காடு உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். விருதுகளை தமிழறிஞர்கள் விண்ணப்பித்து பெறும் முறையினை மாற்றி உண்மையான தமிழறிஞர்களை இனங்கண்டு தமிழக அரசே அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பெயர்கள், தெரு, சாலை பெயர்கள் ஆகியவற்றை திருத்தி சரியான தமிழ் பெயர்களில் மாற்றுவதை தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். சாதி மறுப்பு திருமணங்களைப் போல் தமிழ் முறை திருமணங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்க வேண்டும். 13. குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டுவதையும் வணிக நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டுவதையும் ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் தனி திட்டம் வகுத்து நடைமுறைப்படுத்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும். 14. வாகன பதிவின் போது தமிழ் எண்களை பயன்படுத்துவோருக்கு பதிவு கட்டண கழிவுகளை வழங்கிட தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். 15. தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் வழங்கப்படுகின்ற பணிகளுக்கு தமிழ் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்கிற நிலை மாறி தமிழ் படித்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற நிலையை மாற்ற வேண்டும். 16. தமிழ்நாட்டில் உள்ள அரசு தனியார் வேலை நிறுவனங்களில் பணிவாய்ப்புகளில் 100ல் 90 விழுக்காடு தமிழ் பூர்வக்குடிகளே பணிவாய்ப்பு வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். 17. பிறமொழி கலப்பின்றி தூய தமிழை தம் வாழ்வில் பழகும் இளைஞர்களுக்கு அரசு பணிவாய்ப்புகளில் முன்னுரிமை தந்து அரசு ஆவணம் செய்ய வேண்டும். இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் எங்களோடு நின்று காட்டுங்கள். நாங்கள் வெற்றி காட்டுகிறோம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது அவையோரின் ஆதரவோடு. மிக்க நன்றி.